வெல்கம் டு ஓப்பன் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, சிலபஸ் வைஸ், ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் என்ன இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் என்னென்ன காலேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம். பெட்ரோகெமிக்கல் பொறுத்தவரை திருச்சி பிட் கேம்பஸ், ஜேசிடி, ஆர்விஎஸ் இந்த காலேஜெல்லாம் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ்எம், எக்ஸல் இந்த காலேஜ்லேயும் இருக்குது. பட் எஸ்எஸ்எம், எக்ஸலில் படித்தவங்களை பற்றியோ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் பற்றியோ பெரிய அளவு டீட்டெயில் இல்லை. பட் பிஐடி, ஜேசிடி, ஆர்பிஎஸில் பெட்ரோகெமிக்கல் வந்து ரெகுலராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெட்ரோலியம் பொறுத்தவரை ஏசி டெக், அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, டேனிஷ் அகமது, ஜேசிடி, எஸ்எஸ்எம் இங்கேயும் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து சொல்லி தராங்க. ஸோ இயர்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை 100லேருந்து 150 மொத்தமாக ஓவரால் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற காலேஜஸில் 100லேருந்து 150 இன்டேக் எடுக்கிறாங்க. ஸோ மினிமமாக எப்படி இருந்தாலும் ஒரு இயருக்கு ஒரு 100 பேர் வந்து 100 பேர் பாஸ் அவுட் ஆகுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியை தவிர்த்து மற்ற சில யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம பேச போகிறதுல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜ் பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இதெல்லாம் வந்து பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிற காலேஜ். ஸோ இதோட சிலபஸ் பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ் வந்து அப்படியே டிட்டோவாக கெமிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸையே ஃபாலோ பண்ணி இருக்கும். எக்ஸஸாக பெட்ரோலியம் பிரைமரி ப்ராசஸிங், பெட்ரோலியம் செகண்டரி ப்ராசஸிங் அப்படின்னு ரெண்டு கோர்ஸ் வந்து ரிஃபைனரியை பற்றி டீட்டெயிலாக இருக்கிற மாதிரி 2 கோர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் இன்ஜினியரிங், இதுவும் சிமிலர் டு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஜினியரிங் 2 மாதிரியே இது வந்து கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் இன்ஜினியரிங்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, அப்புறம் நேச்சுரல் கேஸ் ப்ராசஸிங் அப்படின்னு 2 காமனான கோர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் பெட்ரோலியமுமே இதை எலெக்டிவாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷன் மெத்தட்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. பெட்ரோகெமிக்கலை பொறுத்தவரை கேட்டால் இந்த கோர்ஸ் வந்து தேவையே இல்லை. ஏன்னா பெட்ரோகெமிக்கலில் இன்னும் வந்து சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. பட் இந்த கோர்ஸை ஏன் வச்சாங்கன்னு தெரியல. பட் இந்த கோர்ஸ்னால பெட்ரோகெமிக்கலுக்கு ஒரு பெரிய யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோகெமிக்கலில் ஒரு 4 வெர்டிக்கல் வச்சுருக்காங்க. ப்ராசஸ் இன்ஜினியர், பெட்ரோகெமிக்கல், என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு 4 வெர்டிக்கல் வச்சுருக்காங்க. பட் இந்த மாதிரி பெட்ரோகெமிக்கல் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லித்தர அளவுக்கு ப்ரொஃபஸர் இருக்காங்களான்னு தெரியல. பட் ஏன் 4 வெர்டிக்கலாக பிரிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஃபியூச்சரில் இந்த வெர்டிக்கல்ஸ்க்குன்னு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அந்த பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல் இது ரெண்டுலேயும் பெட்ரோங்கிற வேர்டு வருது. பட் பெட்ரோலியம்ங்கிறது பெட்ரோகெமிக்கலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்கும். பெட்ரோலியம் பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன், ரிசர்வாயர், ஜியாலஜி, வெல் கம்ப்ளீஷன், ட்ரில்லிங், பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் தான் பெட்ரோலியம் பொறுத்தவரை கோர் கோர்சஸ். நீங்கள் வேறு எந்த யூனிவர்சிட்டியில் வந்து பெட்ரோலியம் எடுத்தீங்க அப்படின்னாலும் இதுதான் இருக்கும். பட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ப்ராசஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் மோஸ்ட்லி பெட்ரோலியம் மட்டும் எடுத்து படிக்கிறவங்ககிட்ட இந்த கோர்ஸ் இருக்காது. பட் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலியம் ரிலேட்டடான கோர்ஸே வந்து கடல் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுருக்கிறதுங்கிறது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர்டனை தான் கொடுக்கும். பட் சில நேரங்களில் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் தான் வந்து பெட்ரோலியம் படித்த பசங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிலபஸ் பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோலியமுக்கும் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் இதுதான் வித்தியாசம். நீங்கள் பெட்ரோலியம் பொறுத்தவரை பார்த்துட்டோம் அப்படின்னா எர்த்துலேருந்து வெளியே எப்படி ஆயில் கொண்டு வருது அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பெட்ரோகெமிக்கல் பொறுத்தவரை ப்ராசஸிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கும். மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதே இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் பெட்ரோலியம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கெமிக்கல் இன்ஜினியரிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கும் உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க. பட் பெட்ரோகெமிக்கலை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்டிலேஷன் பற்றி ஃபுல்லாக டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அட்வான்ஸ் டிஸ்டிலேஷன் முதற்கொண்டு நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பெட்ரோகெமிக்கல் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரிஃபைனரி பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிஃபைனரி ஆப்ரேஷன், ட்ரபிள் ஷூட்டிங் இதை பற்றி ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சு அப்படின்னா ரிஃபைனரி பிளானிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் லீனியர் ப்ரோக்ராம் மாடலிங் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இந்த ரிஃபைனரி பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை வாங்கி தரக்கூடிய கான்செப்ட். நீங்கள் பெட்ரோகெமிக்கல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சளவு நீங்கள் ரிஃபைனரி பிளானிங் வந்து கற்றுக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சில கம்பெனிகள் வந்து கேட்டலிஸ்ட், அப்புறம் வந்து ஏதாவது ரிஃபைனரியில் ஏதாவது ஒரு லைசன்சரி யூனிட் அதை மட்டும்
மட்டுமே வச்ச சில கம்பெனிகள்லாம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸில் உங்களுக்கு ப்ளேஸ் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பாலிமர், பிளாஸ்டிக்ஸ் இதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இப்போ சஸ்டைனபிலிட்டி பற்றி நிறைய நீங்கள் இப்போ கேள்விப்பட்டு, ஸோ நீங்கள் இந்த க்ரீன் எத்தனால், க்ரீன் அமோனியா இந்த ப்ரொடக்ஷன் பற்றியும் பெட்ரோகெமிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன் ரிஃபைனரி இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை ஏன்னா இப்போ ரியல் டைம் ஆப்டிமைசேஷன்லாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ப்ராசஸ் கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு அந்த சைடில் வந்து ஒரு ஓப்பனிங்கான வழிவகுக்கும். ஸோ பெட்ரோகெமிக்கல் பொறுத்தவரை இவ்வளோ தான். நீங்கள் ஒரு வேளை பெட்ரோலியம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஜியாலஜி, ஜியோஃபிசிக்ஸ், வெல்லாகிங், ட்ரில்லிங் இதை பற்றிலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இதெல்லாம் முடியல, இதை சொல்லித்தர அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்டாஃப் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் மினிமமாக ரிசர்வாயர் மாடலிங், யூஆர், பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன், ஃப்ளோ அஷூரன்ஸ் இதையாவது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பெட்ரோலியம் படிச்சுட்டு நீங்கள் சொன்ன 3 பார்க்கல அப்படின்னா கூட மிச்சம் சொன்ன இந்த 4 டாபிக்ஸை பற்றி கிளியராக இருந்தாங்க. ஒருவேளை உங்களால் இந்த எந்த டாப்பிக்கையுமே உங்களால் டச் பண்ண முடியல அப்படின்னா பெட்ரோலியம் ரிலேட்டடாக ரொம்ப பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் இதை பற்றி, டேட்டா அனலிஸ்ட் இதை பற்றி நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் சைடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோலியம் ரிலேட்டடாக பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த சொன்ன எதையுமே உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கோ ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ யூனிக்காக உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. உங்களோட பெட்ரோலியம் அப்படிங்கிறதையும் உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் போயிடும். நீங்கள் இந்த முதல்ல இருக்க இந்த எக்ஸ்ப்ளோரேஷன், ஜியோஃபிசிக்ஸ், வெல்லாகிங், ட்ரில்லிங் இதையெல்லாம் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து கேட்டே வந்து பெட்ரோலியமில் எழுத முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ரோகெமிக்கலோ இல்லை கெமிக்கல்லையோ தான் நீங்கள் கேட் எழுத முடியும். ஸோ நீங்கள் இந்த கோர் கான்செப்ட்ஸை படிக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து ரிசர்வாயர் மாடலிங் இல்லை அப்படின்னா டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை சூஸ் பண்ணிடுங்க. இதை எதையுமே சூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நிலைமைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கலுக்கு என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் பொறுத்தவரை ஹனிவெல், லெமனஸ் டெக்னாலஜிஸ், ஷெல், ஆக்சன்ஸ், பேஃப் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெட்ரோகெமிக்கல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கெமிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுற எல்லா இபிசி கம்பெனிலையும் ப்ராசஸ் இன்ஜினியர் ரோலுக்கு நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். இல்லை நீங்கள் ஒரு வேளை எல்பி மாடலிங் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்பென்ட் டெக்கில் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஸோ பெட்ரோகெமிக்கல் படிச்சிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பெட்ரோகெமிக்கல்ங்கிற ஒரே ஒரு டிகிரி மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் நீங்கள் பெட்ரோலியம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெட்ரோலியம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் மொபைல்ஸ், லம்பர்ஜர், செவ்ரான், ஷெல், ஓஎன்ஜிசி, பிபி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி துறையை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெக் மஹேந்திரா, பெட்ரோலிங்க், EY, டெலாய்ட், PwC இந்த மாதிரி கன்சல்டிங் ஃபிர்ம்லேயும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டேட்டா சயின்ஸோ டேட்டா அனலிஸ்ட்டோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. பட் சவுத் இந்தியாவை தவிர இந்தியாவில் இருக்க மற்ற எல்லாருமே இந்த மாதிரி கம்பெனியில் நிறைய ஷைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் கண்டிப்பாக நமக்கு இருக்குது. பட் அது வந்து கிடைக்கிறது கொஞ்சமே கஷ்டமான விஷயம். ஸோ நீங்கள் உங்கள் பேசிக்ஸையும் நீங்கள் உங்கள் கோர் கான்செப்ட்ஸையும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஒருவேளை உடனே கிடைக்காட்டியும் ஒரு 3 to 5 இயர்ஸில் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பெட்ரோலியமோ பெட்ரோகெமிக்கலோ எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது உண்மையிலேயே கஷ்டமான விஷயம்தான். அதுவும் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியர் கம்பேர் பண்ணுறப்ப அவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறது கஷ்டமான விஷயம் தான். பட் அவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது இன்னுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் சூஸ் பண்ணி அதை டிஃபைன் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்சளவு கோர் டாபிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது உங்களுக்கு என்னையுமே கைவிடாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் எய்டட் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக கற்றுக்கங்க. மாடலிங், சிமுலேஷன், கோடிங் இது சம்மந்தமாக நாலேஜ்லாம் வளர்த்துக்கங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்டர்டிசிப்ளினரி ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்கங்க. ஒருவேளை நீங்கள் பெட்ரோலியம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா
கெமிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களை கண்டிப்பாக ஒரு சேஃபர் சைடில் வச்சுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது மற்ற காலேஜில் இருக்க இதேமாதிரி பெட்ரோகெமிக்கல் எடுத்தவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ணும்போதும், இல்லை அப்படின்னா ஆல்ரெடி பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோர் டிசிப்ளினில் வேலை செய்கிற யார் கூடயாவது அண்டர் கைடன்ஸில் இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜும் நல்ல ஒரு கிளியரான ஒரு பாத்தும் உங்களுக்கு கிடைக்கும். பெட்ரோலியம் பொறுத்தவரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜ் ஈவெண்ட்லாம் நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஏதாவது ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ரியல் டைம் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அதை ரியலாக ஒர்க் பண்ணுறதுக்கு, நீங்கள் லைவாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் படிக்காதீங்க. பெட்ரோகெமிக்கல் பொறுத்தவரை ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் படிங்க. அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துருக்கீங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.